தற்போது மக்களவையில் மீண்டும் கடும் அமளி நிலவி வரக்கூடிய அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று துவங்கிய நிலையில் தற்போது நாடாளுமன்ற மக்களவையில் மீண்டும் கடும் அமளியானது நிலவி வருகிறது. மக்களவையில் மீண்டும் கடும் அமளி நிலவி வரக்கூடிய அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பல்வேறு கருத்துக்கள் இன்று விவாதிக்கப்படக்கூடிய நிலையில் தற்போது மக்களவையில் மீண்டும் கடும் அமளியானது நிலவி வருகிறது. ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை சபாநாயகர் ஏற்க மறுத்ததால் தற்போது இந்த அமளியானது நீடித்து வருகிறது. ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை சபாநாயகர் ஏற்க மறுத்ததால் தற்போது மக்களவையில் மீண்டும் கடும் அமளியானது நிலவி வருகிறது. மக்களவையில் மீண்டும் கடும் அமளி நிலவி வரக்கூடிய அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீண்டும் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று துவங்கிய நிலையில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீண்டும் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போது மக்களவையினுடைய சூழல் என்ன, விரிவாக பதிவிடலாம்? சூர்யா, இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தினுடைய முதல் நாள் காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதுமே தொடங்கிய 20 நிமிடங்கள்ல மக்களவையில ஏற்பட்ட கடும் அமளி காரணமாக மக்களவையை ஒத்திவைத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்த மக்களவை என்பது மீண்டும் நண்பகல் 12 மணிக்கு தொடங்கியது. ஆனால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அல்ல, மாறாக துணை சபாநாயகர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில மக்களவை என்பது கூடியது. மக்களவை கூடிய உடனே இன்று பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் விவாதிப்பதற்கு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை எதிர்க்கட்சி எம்பிக்கள் வரிசை வழங்கியிருந்த நிலையில இந்த நோட்டீஸ்கள் அனைத்தையும் ஏற்க சபாநாயகர் ஓம் பிர்லா மறுப்பு தெரிவித்ததாக ஜெகதாம்பிகா பால் நாடாளுமன்றத்துடைய மக்களவையில தெரிவித்தார். உடனடியாக மீண்டும் மக்களவையில கடும் அமளி என்பது ஏற்பட தொடங்கி இருக்கிறது. தற்போது சபாநாயகர் ஜெகதாம்பிகா பால் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையான அமளியில ஈடுபட்டு வராங்க. இருப்பினும் கூட இந்த கேள்வி நேரத்தை கடந்து தீர்மானங்கள் கொண்டு வரப்படக்கூடியது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்துடைய மக்களவையில நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து கடும் அமளியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தற்போது மக்களவையில பேசி வருகிறார். இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விவகாரங்கள் குறித்தெல்லாம் விவாதிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது என ஏற்கனவே தெரிவித்தும் கூட நாடாளுமன்றத்துடைய மக்களவை செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வகையிலே எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் முன்வைத்து நாடாளுமன்றத்துடைய மக்களவையில் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். மக்களவையை பொறுத்தவரையிலுமே இன்றைய தினமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் வலியுறுத்திதான் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் எல்லாம் வழங்கியிருந்த நிலையில அந்த எந்த ஒரு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸுமே இன்றைய தினம் விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவால் நிராகரிக்கப்பட்டதாக ஜெகதாம்பிகா பால் தெரிவித்ததை அடுத்துதான் மீண்டும் மக்களவையில் இந்த கடுமையான அமளி என்பது நடைபெற்று வருகிறது என்பதும் இந்த குறிப்பிடத்தக்க ஒன்று. சூர்யா, மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளி குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.